வணக்கம் தமிழா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்ஃபினிக்ஸோட ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் புது சீரீஸில் கொண்டு வராங்க. ஜிடி சீரீஸில் இந்த இன்ஃபினிக்ஸ் GT 10 Pro. என்னோட பாக்ஸ் பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ முதல் 5000 பையர்ஸுக்கு இந்த பெரிய பாக்ஸ் கிடைக்கும். இதுக்குள்ளே 2 பாக்ஸ் இருக்குது. அது என்னங்கிறத இந்த பதிவில் நான் காண்பிக்கிறேன். ஸோ இந்த ஃபோனோட விலை பார்த்தீங்கன்னா 19,999 கொண்டு வராங்க. பட் 2000 rupeesக்கான கார்டு டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஸோ எஃபெக்டிவ் ப்ரைஸ் 17,999. 18,000 rupeesக்கு 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. ஸோ இந்த ஃபோன் எப்படி இருக்கு? பெஸ்ட் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 20,000 இருக்குமா? டிசைன்லாம் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. பின்னாடி எல்இடி நோட்டிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பற்றி நான் காண்பிக்கிறேன். ஸோ இப்போ முதல்ல பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். அந்த முதலாக வாங்கக்கூடிய 5000 பேருக்கு இதில் என்ன கிடைக்குங்கிறதையும் காண்பிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் இந்த இன்ஃபினிக்ஸ் GT 10 Pro வருது. அவுட் பிளே த ரெஸ்ட்னு போட்டிருக்காங்க. பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஒரு அவுட்லுக்கில் இந்த பாக்ஸ் பேக்கேஜிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இப்போ இதை வெளியே எடுக்கலாம். ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பாக்ஸ் இருக்கு. ஒன்று இந்த GT 10 Proவோட ரீட்டைல் பாக்ஸ், இன்னொன்று இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா முதல் 5000 பேருக்கு வாங்கக்கூடியவங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா பாக்ஸும் கிடைக்குது. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதான் உள்ளே இருக்கு. ஒன்று நான் காண்பிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கேமிங் ஷோல்டர் ட்ரிகர்ஸ். இப்போ கேம் விளையாடக்கூடியவங்க, மொபைல் கேம் விளையாடக்கூடியவங்களுக்கு இது பரிச்சயமாக இருக்கும். இதை நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் வச்சு நீங்கள் கேமிங் ட்ரிகராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹார்ட்கோர் கேமர்ஸ் நிறைய பேர், பசங்கள்லாம் நிறைய பேர் இதை வச்சு விளையாடுவாங்க. ஸோ அது உங்களுக்கு இதில் தராங்க. ஸோ தனியாக இதை வாங்கண்டாம். அப்புறம் இன்னொரு பாக்ஸ் இருக்கு பாருங்க. இது ஃபினிஷ் சூப்பராக இருக்கு. கார்பன் கெவ்லார் ஃபினிஷ்ல இது இந்த பாக்ஸ் தந்திருக்காங்க. ஒரு பவுச் இது. ஸோ இது ஜிப் பவுச். இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா உள்ள இன்னொரு குட்டி பாக்ஸ் இருக்கு. இதுக்குள்ள உங்களுக்கு கேமிங்கான இந்த ஃபிங்கர் ஸ்லீவ்ஸ் வந்திருக்காங்க. தம் ஸ்லீவ்ஸ் இது. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது கேம் விளையாடக்கூடியவங்க ரொம்ப ஆக்யூரேட்டாக இருக்கும், ப்ரெசைஸ் கண்ட்ரோல் இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை தம்பில் போட்டுட்டு நீங்கள் டச் பண்ணி நீங்கள் விளையாடலாம். ஆக்யூரேட்டாக உங்களுக்கு டச் பாயிண்ட்ஸ்லாம் கிடைக்கும். நான் போட்டு யூஸ் பண்ணி விளையாடலாம் கிடையாது. பட் சில பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்காக பாக்ஸுக்குள்ளேயே இதில் தராங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் கெவ்லார் ஃபினிஷில் வரக்கூடிய இந்த பவுச்சு. ஸோ இதில் உங்களுக்கூட இயர்ஃபோன்ஸு மற்ற விஷயங்கள் எல்லாம் கூட நீங்கள் போட்டு ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ரெகுலர் ரீட்டைல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். GT 10 Pro பாக்ஸ் இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா பாக்ஸிங் பேக்கேஜிங் ஸ்டைலே மாற்றிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்லைட் பண்ணி இதை வெளியே எடுக்கணும். இந்த பாக்ஸ்லேயும் ஒரு ட்ரிக் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கட் அவுட் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் கிரில் மாதிரி 2 வச்சுருக்காங்க. ஸோ இதுலேயும் ஒரு ட்ரிக். இந்த பாக்ஸை நம்ம தூரப்படாமல் இது ஒரு நல்ல யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு பாக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நான் காண்பிக்கிறேன். பட் பாக்ஸுக்குள்ளே ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துடலாம். சிம் எஜெக்டர் பின் இருக்குது. சில ஸ்டிக்கர்ஸ் தந்திருக்காங்க. யூசர் கைடு இருக்குது. சாஃப்ட் பேக்கேஜ் தந்திருக்காங்க. ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டிவ் லேயரும் தந்திருக்காங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு பாக்ஸ் உள்ள கிடைக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனை வெளியே எடுக்கலாம். ஸோ எங்கிட்ட இருக்கிறது மெரேஜ் சில்வருங்கிற இந்த கலரில் இது வருது. பட் இது உங்களுக்கு பிளாக் கலர்லேயும் ஒரு வேரியன்ட் கொண்டு வராங்க. ஸோ இப்போ நீங்கள் ரெண்டையும் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த சில்வர் கலர் ஃபோனில் ஒரு சின்ன ட்ரிக் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. பின்பக்கம் இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த லைன் ஃபோட்டோகிராமேட்டிக் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் சன்லைட்டில் போகும்போது இது கலர் மாறுது, பிங்க் கலரில் மாறுது. ஆனால் பிளாக் கலரில் இது கலர் மாறாது. ஆரஞ்சு கலரில் தான் பிளாக்ல இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இதில் 2 கலரில் உங்களுக்கு பிடித்தமான கலர் என்னென்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பிளாக்கா சில்வரா? சரி, பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 45 வாட்ஸ் சார்ஜர் தராங்க. ஆரஞ்சு கலர் கேபிள் தந்திருக்காங்க. ஸோ இப்போ OnePlusலாம் ரெட் கலர் கேபிள் தருவாங்களா. ஸோ இவங்க ஆரஞ்சு கலர் கேபிள் இந்த பாக்ஸில் தந்திருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குது, வித்தியாசமாகவும் படுது. அதை இந்த ஃபோனில் 5000 mAh பேட்டரி இருக்குது. இந்த சார்ஜர் மூலமாக நீங்கள் இந்த ஃபோனை ஒரு 55 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். PD 3.0 சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 8.1 mm திக்னஸ் மற்றும் 187 கிராம்ஸில் வருது. நத்திங் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி இன்ஸ்பயர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. பட் இதிலலாம் எல்இடி லைட் கிடையாது. பட் இங்கே ஒரு எல்இடி லைட் தந்திருக்காங்க. அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இப்போ இந்த பாக்ஸில் ஒரு ட்ரிக் இருக்குன்னு சொன்னேன்ல, அது என்னென்னு இப்போ நான் காண்பிக்கிறேன். இப்போ இங்கே ஒரு கட் அவுட் இருக்குது. இங்கே ஸ்பீக்கர் மாதிரி இருக்குது. ஸோ இந்த பாக்ஸை நீங்கள் ஒரு ஸ்பீக்கராக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோனை இந்த கட் அவுட் மேலே வச்சிங்கன்னா கொஞ்சம் ஆம்பிளிஃபை பண்ணி பெட்டர் சவுண்ட் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ பாக்ஸை நீங்கள் தூரப்படாமல் இதை கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ எப்படிங்கிறத காண்பிக்கிறேன். அதுக்கு இந்த ஒரு இன்ஸ்டாலேஷன் கைடு தந்திருக்காங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் பண்ணலாம். இப்போ உள்ளே எம்டி பண்ணியாச்சு. இந்த பாக்ஸுக்குள்ளே இந்த சார்ஜர்லாம் வச்ச இடம் இருக்கு இல்லையா, இதை வெளியே எடுக்கலாம். இந்த 2 சைடையும் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பிட்டு அதை உள்ளே வைக்கணும். ஸோ இந்த கட் அவுட் பகுதி, இந்த கட் அவுட் இதில் அலைன் பண்ண மாதிரி வச்சுட்டிங்கன்னா
ஸோ இந்த இருக்கு இல்லையா, ஸ்பீக்கர் மாதிரி இருக்கு பாருங்க. இப்போ இந்த கேபிளை கூட நீங்கள் வந்து இது கூட அலைன் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து சார்ஜ் பண்ணும்போது அதில் வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஃபோன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃபோனை கவர் போட்டுட்டு பேக்கேஜை போட்டுட்டு இதில் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக உட்கார வைக்கலாம். இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பாட்டு கேட்கும்போது ஒரு கொஞ்சம் ஆம்பிளிஃபை பண்ணி ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸில் வச்ச மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். பாக்ஸை தூர போடாமல் அதை வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு ஃபீச்சராக அதை வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஸோ வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் இன்ஃபினிக்ஸ் இதுக்கு. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட மற்ற கீ ஹைலைட்ஸ் பற்றி நான் வந்து சொல்கிறேன். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தராங்க. ஸோ வந்து ஃபாஸ்ட்டாக வேலை செய்து ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது. அப்புறம் ஆப் லாக்கும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. டூவல் ஸ்பீக்கர்ஸ் வந்திருக்காங்க. ஸ்பீக்கர் குவாலிட்டி வந்து பரவாயில்லாமல் இருக்குது. அதுவும் இந்த ஸ்பீக்கர் பாக்ஸில் வச்சும்போது அது கொஞ்சம் ஆம்பிளிஃபை ஆகி பெட்டராக கிடைக்குது. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.67 இன்ச் டிஸ்பிளே, AMOLED டிஸ்பிளே தராங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வருது. 90 Hz நிட்ஸ் பிரைட்னஸ் தராங்க. 10 பிட் கலர் பேனல் இது. கலர்ஸ்லாம் வந்து நல்ல டீப்பாக, பிளாக்லாம் வந்து ரொம்ப டீப்பாக, கான்ட்ராஸ்ட்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே, உங்களுக்கு தரமான ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. அவுட்டோர் விசிபிலிட்டியும் நல்லா இருக்கு. இப்போ இது வந்து கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் சொன்னேன் இல்லையா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 8050 சிப் செட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. 8GB RAM இருக்குது. 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட வருது. UFS 3.1 ஸ்டோரேஜ் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. கேமிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இதில் வந்து கிடைக்குது. அதாவது அண்டர் 20,000 செக்மெண்ட்டுக்கு பார்க்கும்போது சூப்பரான நல்ல கேமிங் திறன் வந்து இதில் வந்து கிடைக்குது. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அண்டர் 20,000க்கு பெஸ்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. கிராஃபிக்ஸ் குவாலிட்டி வந்து இந்த சிப்செட்டில் நல்லா இருக்குது. ஸோ மொத்தத்தில் ஒரு நல்ல ஒரு கேமிங் திறன் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த 20,000க்கு கீழே வந்து உங்களுக்கு சூப்பரான கேமிங் திறன் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளீனான UI வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. ப்ளோட்வேர் எதுவுமே இல்லைன்னே சொல்லலாம். அதாவது தேர்ட் பார்ட்டி ஆப் ப்ளோட்வேர் வந்து எதுவுமே இல்லை. ஆட்ஸ் கிடையாது. அவங்களோட ஆப்ஸாக இருந்தால் கூட அதை நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். முக்கால்வாசி ஆப்ஸை, சில கிரிட்டிக்கல் ஆப்ஸ் மட்டும், முக்கியமான தேவையான சில ஆப்ஸ் தான் வச்சுருக்காங்களே தவிர. ஸோ வந்து ரொம்பவே ஒரு க்ளீனான UI. இப்போல்லாம் பல ஃபோன்கள்லாம் வந்து நீங்கள் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் கூட நிறைய ப்ளோட்வேர் ஆப்ஸ், தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்லாம் வச்சு கொண்டு வராங்க. பட் இந்த ஃபோனில் இன்ஃபினிக்ஸ்காரங்க ப்ளோட்வேரை வந்து அப்படியே எடுத்துகிட்டு ஒரு க்ளீனான ஒரு லுக் வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்குது. ஸோ அதுக்காக அவங்கள அப்ரிஷியேட் பண்ண தான் செய்யணும். அவங்களோட XOS சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. Android 13 பேஸ் பண்ணி அவங்க வந்து ரொம்பவே நீட்டாக சொல்லிட்டாங்க. அதாவது 1 Android அப்டேட் நாங்கள் தரோம், 2 இயர்ஸுக்கான செக்யூரிட்டி அப்டேட் உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தரதை நாங்கள் வந்து அப்படி தரோம். அப்புறம் வந்து சும்மா அப்டேட் கொடுத்துட்டு லேக்லாம் இல்லை இப்போ ஸ்மார்ட் ஃபோன்லாம் அப்படிலாம் இல்லாமல் 2 இயர்ஸுக்கான செக்யூரிட்டி அப்டேட் பட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப்புக்கான சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஃபினிக்ஸோட இந்த ஃபோன்களில் கிடைக்குது. ஸோ வாட்ஸ்அப் கால் ரெக்கார்ட் பண்ணலாம், வாய்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். அப்புறம் பீக் மோட்னு எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா யாராவது மெசேஜ் அனுப்பி டெலிட் பண்ணாங்க, இந்த டெலிட்டட் மெசேஜஸ் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சில வாட்ஸ்அப் ஃபீச்சர்ஸ்லாம் தந்திருக்காங்க. மற்றபடி சில ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் கூட உங்களுக்கு வந்து கிடைக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் NFC இருக்குது, FM ரேடியோவும் வந்து உங்களுக்கு கிடைக்குது. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 108 மெகாபிக்சல் கேமரா தராங்க. சாம்சங்கோட சென்சர் யூஸ் பண்ணாங்க. 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் இருக்குது, 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் இருக்குது, 32 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா தராங்க. ஃப்ரண்ட் கேமராலேயே நீங்கள் 2K வீடியோ எடுக்கலாம். பேக் கேமராவில் நீங்கள் அப் டு 4K வந்து நீங்கள் வீடியோ எடுக்கலாம். ஸ்டெபிளைஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்குது. இப்போ சில கேமரா சாம்பிள்ஸ்லாம் காண்பிக்கிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் பரவாயில்லாமல் ஒரு டீசனான இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு அண்டர் 20,000க்கு இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட் கேமரா சொல்ல முடியாது. பட் ஓரளவுக்கு நல்லாவே ஒரு கேமரா செட்டப் வந்து அவங்க தந்திருக்காங்க. அல்ட்ரா ஸ்டடி வீடியோ 1080 30 FPS. இப்போ நான் ஸ்டெப்ஸில் ஏறி பார்க்குறேன். ஸோ ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் 4Kல வீடியோ எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 4K வீடியோ ஆப்ஷன் காண்பிக்கிறேன். 4K வீடியோ ஸோ பேக்லைட் எஃபெக்ட் பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 LED ஸ்ட்ரிப் வந்து தந்திருக்காங்க. சின்ன ஸ்ட்ரிப் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கமிங் காலுக்கான நோட்டிஃபிகேஷன் வருது, சார்ஜிங் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வருது, ஸ்டார்ட் அப் நோட்டிஃபிகேஷன், கேம்ஸ் விளையாடும்போது அந்த லைட்டிங் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. லைட்டிங் பேட்டர்ன் வந்து ஃப்ளோயிங் லைட், ப்ரீத்திங், மீட்டியர்னு லைட்டிங் பேட்டர்ன் வந்து தந்திருக்காங்க.
மியூசிக் ரிதம்னு இருக்கு. பட் அவங்களோட ஓன் மியூசிக் ஆப்ல போட்டு வரும்போது அது வந்து ஒர்க் ஆகுது. நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. பட் என்னன்னா ஒரு பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியது, தேர்ட் பார்ட்டி ஆப்புக்கு இந்த லைட்டிங் நோட்டிஃபிகேஷன் சப்போர்ட் இப்போதைக்கு கிடையாது. ஸோ வாட்ஸ்அப், ஜிமெயில் அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் லைட்ஸ் வந்து கிடைக்காது. அவங்களோட சிஸ்டம் ஆப்ஸுக்கு மட்டும் தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் பேக் லைட் எஃபெக்ட் வந்து கிடைக்குது. ஸோ இப்போதைக்கு அது வந்து ரொம்ப ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக எனக்கு தெரியல இந்த லைட்டிங் எஃபெக்ட்ஸ். ஸோ இதான் வந்து Infinix GT 10 Pro. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 rupeesக்கு இப்போ நீங்கள் கார்டு ஆஃபர்லாம் போட்டு வாங்குறீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு ஆஃபர்னு சொல்லலாம். ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃபரிங் இப்போதைக்கு இந்த ஃபோனில். ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. அப்புறம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நல்ல ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. டிஸ்பிளே நல்ல டிஸ்பிளே தந்திருக்காங்க. டீசெண்டான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரின்ட்ஸ் தந்திருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு இன்டகிரேஷன். 2 கலர் ஆப்ஷன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. கேமரா வந்து டீசெண்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.